குட் மார்னிங் வியூவர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் உள்ள டூல்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு அப்பியரன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான விண்டோஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ விண்டோஸ் அப்படின்னா நம்ம என்னென்னா இங்கே யூஸ் பண்ண போகிற டூல்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் விண்டோ. ஸோ இதுதான் டூல்ஸ் விண்டோன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா எங்கே போய் எடுத்துக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் விண்டோக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து டூல்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த டூல்ஸ் அதாவது இப்போ இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா டூல்ஸை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி கலர் விண்டோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேயர். இந்த இடத்துல பாருங்கள் மிஸ் ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூல் விண்டோ, கலர் அண்ட் லேயர் விண்டோ. ஸோ இதை வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து டிசைனிங் எல்லாமே வந்து செய்ய போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா இப்போ வந்து ஒவ்வொரு விண்டோ என்னன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஸோ டூல்ஸ் விண்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபர்தராக நம்மளுக்கு டிசைனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவோம். தென் கலர். ஸோ கலர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்ன கலர்னால் அந்த கலரை பிக் பண்ணுறதுக்கும் கலர் நம்ம வேரியஸான கலரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். தென் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸில் வந்து நிறையா டெக்ஸ்ட் இருக்கலாம், இல்லை இமேஜஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே டெக்ஸ்ட்டை வந்து ஒரு தனி லேயரில் வச்சுக்குவோம், இமேஜை தனி லேயரில் வச்சுக்குவோம், பேக்ரவுண்டை தனி லேயரில் வச்சுக்குவோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு லேயரை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரே லேயரில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லேயரில் அந்த ஒரு லேயருக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நிறைய லேயர்ஸை ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு லேயரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு லேயரை அசைன் பண்ணி வச்சிடறோம். ஸோ இனிமேல் வர கிளாஸில் அதை வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில டூல்ஸை மட்டும் பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மெயினான டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ் டூல். ஸோ மூவ் டூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஓப்பன் பண்ண பிறகு ஸோ அந்த ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த மூவ் டூல் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். ஸோ இது என்னென்னா செலெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் அப்படிங்கிறது என்னன்னா ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கிறதுனால ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். ஸோ இந்த டிப் மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல் அண்ட் சிங்கிள் ரோ மார்க்கி டூல், சிங்கிள் காலம் மார்க்கி டூல், இந்த மாதிரி ஆல் ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூலும் எலிப்டிக்கல் மார்க்கி டூலும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிளோட காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன வேணுமோ, எந்த இமேஜ் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துடுறேன். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஜூம் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் என்ன கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸை கிளிக் பண்ணும்போது ஜூம் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து ரெக்டாங்குலர் மார்க்கி டூலை எடுத்து காமிக்கிறேன். ஸோ ரெக்டாங்குலர் மார்க்கி டூலில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்துல் கலாம் அவங்கள மட்டும் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலரில் நம்மளோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஆனால் செலெக்ஷனை உருவாக்குறது தான் இந்த மார்க்கி டூல் சொல்கிறது. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு இதுலேருந்து நான் வந்து இன்னொரு லேயராக இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணோடனே லேயர்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு லேயர் வந்துருக்கு.
ஸோ இதை நான் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு இந்த நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் எனக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் Ctrl+J அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஸோ என்னென்னா நம்ம செலக்ட் பண்ண பொசிஷன் அந்த எந்த பொசிஷன்லேருந்து இது வரைக்கும் வச்சுருக்கோமோ அந்த போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிடன் ஆகிக்கிறோம். ஸோ அந்த கிடன் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்கி டூலுங்கிறது என்னன்னா சர்க்கிள் ஷேப் இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் பண்ணுறது. ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இதை வந்து கிடன் பண்ணிவிட்டு எதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேக்ரவுண்டோ இல்லை லேயரோ அந்த லேயரில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும். செலக்ட் பண்ண பிறகு இப்போ அந்த ஜஸ்ட் அந்த பையனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ நான் ஒரு ஓவல் ஷேப்பில் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அகைன் நீங்கள் என்ன செய்யணும்னா Ctrl+J கீயை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ஷன் மட்டும் திரும்பி வந்துடும். ஸோ நான் மேலே உள்ளது வச்சுருக்கேன், கீழே உள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த போர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் என்ன ஷேப்ஸில் வேணுமானும் கட் பண்ணிக்கலாம். இது நான் ஓவல் ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். இதுவே உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் Ctrl+J கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதை நான் கிட்ட பண்ணிடுறேன், இந்த சர்க்கிள் மட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம மார்க்கி டூவில் எந்த விதமாக நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கி டூலோட யூஸ். ஓகே பஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த 2 டூலாக பார்ப்போம். மறக்காமல் அதை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் அந்த டூல்ஸை வந்து நம்ம ஒரு ஃப்ளெக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம ஃப்ளெக்ஸில் வந்து யூஸ் பண்ணால் எந்தெந்த டூல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். தேங்க்யூ பஸ்.